அன்னைக்கெல்லாம் ட்ரெயின்ல ஒரு பிரிட்டிஷ்காரனுக்கு சமமா ஒரு இந்தியரால பயணிக்க முடியாது. அப்படிப்பட்ட காலத்துல பிரிட்டிஷ்காரங்க மட்டுமே இருந்த ஐசிஎஸ் பதவியில ஒரு இந்தியர் இருந்தா எப்படி இருந்திருக்கும்? அவர்தான் சத்யேந்திரநாத் தாகூர், பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் இந்திய ஐசிஎஸ் அதிகாரி. அதென்ன ஐசிஎஸ்? இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான தேர்வுகள் அந்த காலத்துல ஐசிஎஸ்னு சொல்லப்பட்டது. 1842ல கல்கத்தால பிறக்கிற சத்யேந்திரநாத் தாகூர் 1863ல லண்டன்ல நடந்த ஐசிஎஸ் தேர்வுல பாஸ் ஆகி அங்கேயே ட்ரைனிங்கையும் முடிச்சிட்டு அன்றைய பம்பாய் பிரசிடென்சியில இருந்த அகமதாபாத் நகரின் கலெக்டரா நியமிக்கப்பட்டாரு. தொடர்ந்து 30 ஆண்டுகள் வெவ்வேறு பதவிகளில் இருந்துட்டு 1897ல கர்வார் மாவட்டத்தின் நீதிபதியா இருந்து ஓய்வு பெற்றாரு. இவர் ஒரு அரசு அதிகாரியா மட்டும் இல்லாம ஒரு கவிஞராகவும் எழுத்தாளராகவும் சமூக செயற்பாட்டாளராகவும் இருந்திருக்காரு. தன் காலத்துல பெண்களின் சமூக உயர்வுக்காக போராடி இருக்காரு. ஷேக்ஸ்பியர், பெய்ரோன், பாரசீக கவிஞர்களான ரூமி, ஹபீஸ் போன்றவர்களின் கவிதைகளை பெங்காலில மொழிபெயர்த்திருக்காரு. இத்தனை திறமைகளை கொண்ட சத்யேந்திரநாத் தாகூர் புகழ்பெற்ற கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் அண்ணன்.